இன்றைக்கி தமிழ் சினிமா இருக்கக்கூடிய மிக முக்கியமாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்க ஒரு நல்ல ஹீரோ அப்படின்னா அது வந்து மணிகண்டன் தான். நடிக்க தெரிந்த ஹீரோ, ஓவர் பில்டப்பெல்லாம் விடாத ஹீரோ, தயாரிப்பாளரையும் இயக்குனரையும் மதிக்கக்கூடிய ஹீரோ, எல்லாத்துக்கும் மேலே தன் படம் ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த படத்தோட திரைக்கதை தான் அப்படிங்கிறத ஆழமாக நம்புகிற ஒரு ஹீரோ, எளிமையான ஒரு ஹீரோ இப்படி சொல்லிட்டே போகலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இவரை வந்து இன்னொரு விஜய் சேதுபதி, அடுத்த விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மணிகண்டனுக்கு தொடர்ந்து ஜெய் பீம், அதுக்கப்புறம் சோலோ ஹீரோவாக குட் நைட், லவ்வர், இந்த 2 படங்களும் தாறுமாறு ஹிட்டானதால் அடுத்தடுத்து படங்கள் வந்து நம்ம மணிகண்டன் கூஞ்சிட்டே இருக்குது. அவருக்குன்னு ஒரு தனி பிஸ்னஸே உருவாகிடுச்சு. இந்த நேரத்தில் அவர் நம்ம இயக்குனர் பா ரஞ்சித்தோட தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ண போகிறாரு. இத்தனைக்கும் நம்ம பா ரஞ்சித் இயக்கத்தில் மணிகண்டன் அவர்கள் ஏற்கனவே ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த காலா என்கிற படம் தான். இந்த படத்தில் தான் நம்ம ரஜினியோட மகனாக வந்து நம்ம மணிகண்டன் நடிச்சிருப்பார். அதில் அவருடைய கதாபாத்திரத்தின் பெயர் லெனின். ஸோ அப்படி ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை வந்து ரஞ்சித் மணிகண்டன் கொடுத்துருப்பாரு. இன்றைக்கி மணிகண்டன் ஒரு மிக முக்கியமான ஹீரோ. இந்த நேரத்தில் ரஞ்சித்தோட தயாரிப்பு கம்பெனிலே நடிக்காருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தை இயக்க போகிறது நம்ம பா ரஞ்சித்தோட உதவியாளர் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் படம் இது. டைட்டிலை கேட்டாவே தெரிஞ்சிடும். டைட்டில் என்ன அப்படின்னா மக்கள் தலைவன் அப்படிங்கிற டைட்டில் தான் பா ரஞ்சித் அவர்கள் இந்த படத்துக்கு வச்சுருக்காராம். ஸோ கண்டிப்பாக டைட்டிலேயே தெரியுது இந்த படம் பேசக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னு. ஸோ மக்களுக்கான அரசியலை பேச போகும் இந்த படம் நிச்சயமாக மணிகண்டனுக்கு இன்னொரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும்னு நம்ம உறுதியாக சொல்லலாம்.